எனது ஆத்மாவின் ஆத்மாக்களே, நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் அஷ்டாங்க யோக கல்வி, யோகா என்றால் என்ன, யோகத்தின் பகுதிகள் அப்படின்ற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். அஷ்டாங்க யோக கல்வி பற்றி யோகா தினத்திலிருந்து ஜூன் 21 வீடியோஸ் போட்டுக்கிட்டு வரேன். அதில் அஷ்டாங்க யோகம்னா என்ன அப்படின்றதே இன்றைக்கி தான் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? அதாவது என்னென்னா, அந்த யோகத்தோடைய அந்த தலைப்புகள்லாம் இருக்குல்ல, பகுதிகள், உள்பிரிவுகள், அதில் என்னென்ன இருக்கும், என்னென்ன நம்ம கற்றுக்குவோம் ஒவ்வொரு தலைப்புலையும் அப்படின்றது. அப்புறம் யோகானா என்ன, யோகான்ற வார்த்தைக்கான டெஃபனிஷன் என்ன, அர்த்தம் என்ன, சரிங்களா? பார்த்துடலாமா? சரி. யோகா என்றால் இணைத்தல் அல்லது ஒன்று சேர்த்தல் என்று அர்த்தம். யோகா என்றால் என்ன? இணைத்தல் அல்லது ஒன்று சேர்த்தல் என்று அர்த்தம். யோகா என்கிற வார்த்தை எந்த மொழியிலிருந்து தோன்றியது அப்படின்னா, சமஸ்கிருத மொழியில் இருந்து தோன்றியது. சரிங்களா? அப்போ தமிழ் மொழியில் அந்த வார்த்தைக்கு என்ன வார்த்தை, இணையான வார்த்தையை கொடுத்துருக்காங்க அப்படின்னா யோகம். அப்போ யோகா அப்படின்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு தமிழ் மொழியில் யோகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ யோகா அப்படின்னா என்னது? அப்போ சமஸ்கிருத மொழியில தான் முதல்ல யோகான்ற வார்த்தை தோன்றியது என்றால், அப்போ அதற்கான அர்த்தம், டெஃபினிஷன், எப்படி செய்யணும் அந்த யோகா, அது எல்லாமே சமஸ்கிருதத்தில் தானே முதல்ல இருந்திருக்கும். அதனால யோகாக்கான அர்த்தம் சமஸ்கிருதத்தில் இணைத்தல் அல்லது ஒன்று சேர்த்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி, இப்போ எதனுடன் ஒன்று சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். என்னது இணைத்தல், ஒன்று சேர்த்தல்? யோகா என்ன? யோகாவில் எதில் சேர்க்கணும் கேள்வி வருதா? அதற்கு பதில் இது எல்லாமே நானாக கேள்வி, அதாவது இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்கிறேன், சொன்னோன்னே உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும் அந்த டெஃபினிஷனை பற்றி. அந்த மாதிரி நான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். எல்லாமே உங்களுக்கு வர கேள்வியை நான் எழுதி, அந்த கேள்விக்கு பதில் எழுதி, இப்படி நான் உங்களுக்கு வீடியோ போட்டேன் அப்படின்னா, எதுவுமே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கும் கூட, எளியவர்களுக்கும் கூட மிக எளிமையாக அனைத்து சர்வ ஞான விளக்கங்களையும் புரிய வைக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு டீப்பாக உட்காந்து யோசிச்சு அடிப்படையிலேருந்து வீடியோ போடுறேன். சரிங்களா? சரி. நீங்கள் என்கிட்ட கிளாஸ் படிக்கவே வரல அப்படின்னாலுமே, இந்த வீடியோவில் அடிப்படை கருத்துக்கள், யோகா அப்படின்னா என்ன, யோகா தமிழில் யோகம், யோகம்னா என்ன, அதில் எத்தனை உள்பிரிவுகள் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களுடைய அடிப்படை கருத்துக்களாவது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக தான் இதெல்லாம் நான் தெளிவுபடுத்துகிறேன். சரிங்களா? சரி. எதனுடன் ஒன்று சேர்க்க வேண்டும்? ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் ஒன்று சேர்ப்பதே யோகக்கலையின் நோக்கம் எனப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போது யோகக்கலைன்றது எதுக்கு? யோகா அப்படின்னா இணைத்தல்ன்றாங்க. எதனுடன் இணைக்கணும்? ஜீவாத்மாவை யோகக்கலை என்பதை கொண்டு ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் ஒன்றிணைக்க வேண்டும். சரிங்களா? சரி. ஜீவாத்மான என்னது? நம்மளை மாதிரி மனிதர்கள் மட்டும் ஜீவாத்மா இல்லை, கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் ஒரு ஆத்மா இருக்கிறது. அதுவே ஜீவாத்மா எனப்படும். அப்போது மனிதர்கள் மட்டும் ஜீவாத்மான்னு சொல்ல முடியாது. பூச்சி, புழு, செடி, கொடி எல்லாமே ஜீவாத்மா. இந்த உலகத்தையும் தாண்டி பிரபஞ்ச முழுவதும் உள்ள அனைத்து லோகங்களிலும் வாழ்கின்ற அத்தனை உயிர்களும் ஒரே கடவுளால் படைக்கப்பட்ட ஜீவாத்மாக்களே. புரிஞ்சிருச்சா என்னன்னு தெளிவா? அப்போ அத்தனை ஜீவாத்மாக்களும் தனித்தனியாக, இப்போ எல்லா ஜீவாத்மாக்குள்ளேயும் ஒரு திடீர்னு ஒரு உணர்வு வருது. இப்போ நான் போய் பரமாத்மா என்னை படைத்த உயர்ந்த ஆத்மாவுடன்
என்றும் அழியாத ஆத்மாவுடன் என்னை இணைப்பது எப்படி அப்படின்னு சொல்லி ஜீவாத்மாக்களுக்கு ஒரு உணர்வு வருது. அப்படி தோன்றும் போது அந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் இணைப்பதற்கு யோகக்கலை என்பது தேவைப்படுகிறது. சரிங்களா? யோகக்கலை இப்படியும் இந்த மாதிரி டெஃபினிஷன் சொல்லலாம். ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் இணைக்க உதவும் கல்வியின் பெயர் யோக கல்வி. அதுவே அஷ்டாங்க யோக கல்வி எனப்படும் அப்படின்னு சொல்லலாம். டெஃபினிஷன் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். சரிங்களா? சரி. ஆனால் யோகா என்பதற்கு ஒரே டெஃபினிஷன் தான். ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் இணைத்தல் அல்லது ஒன்று சேர்த்தலே யோகம் அல்லது யோகா எனப்படும். சரிங்களா? இது ஏன் நான் திருப்பி சொல்கிறேன்னா, புக்கில் யோகா கிளாஸ்லாம் நம்ம போகிறோம்ல, அங்கெல்லாம் புக்கில் வந்து டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க யோகாக்கு. உடல் மனம் உயிருடன் இணைப்பது யோகா எனப்படும். இந்த மாதிரியெல்லாம் டெஃபினிஷன் கொடுத்து வச்சுருப்பாங்க. நாத்திகர்கள்லாம் படிக்கணும் அப்படின்றதுக்காக. அப்படியெல்லாம் இல்லை, அடித்து துவம்சம் பண்ணுன்னு வைங்களேன். யோகாக்கு ஒரே டெஃபினிஷன். இது யார் சொன்னது? நான் சொல்லலை. பதஞ்சலி யோக சூத்திரத்தில் பதஞ்சலி முனிவர் எழுதி வச்சுட்டு போயிருக்கார். யோக கலையின் தந்தை யார்? பதஞ்சலி முனிவர். அவர் தான் யோக சூத்திரம் சமஸ்கிருத மொழியில் முதல்ல கொடுத்தவர். அவர் எழுதி வச்சிருக்கிறாரு, யோகா அப்படின்றது ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் இணைக்க உதவும் கல்வி யோகா எனப்படும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஈஸ்வர பிரணிதம் அப்படின்றாங்க. இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ உடல் மனதுடன் மனம் உயிருடன் இதெல்லாம் எதுக்கு? சரிங்களா? அப்படியெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரிலாம் டெஃபினிஷன். உங்களுக்கு சாமி மேலே நம்பிக்கை இல்லை, யோகா கலைன்றது கடவுளை அடைய உதவுறது அப்படின்றது மேலெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் யோகாவே படிக்க வராதிங்க. இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி. அப்போ உங்களை மாதிரி ஆளுங்களுக்காகலாம் டெஃபினிஷனையே மாற்றுறாங்க. பதஞ்சலி முனிவர் சொல்லி கொடுத்த யோக சூத்திரத்தையே மாற்றுறாங்க. இதெல்லாம் என்ன ஒரு அநியாயம். சரிங்களா? புக்கில் இருக்குங்க. அந்த டெஃபினிஷன்லாம் படித்து எழுதிட்டு தான் நான் வந்திருக்கிறேன். யோகானா உடலை மனதை உயிருடன் இணைக்க உதவும் கல்வி அப்படியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. யோகானாலே உங்களுடைய ஆத்மாவை உடல் மனதுடன் இணையாமல் எங்கே இருக்குது? நான் என்ன கேட்குறேன், எதுக்கு இந்த டெஃபினிஷன்? இது ஒரு தேவையில்லாத டெஃபினிஷனா இல்லையா? உங்கள் உடல் தனியாக, மனம் வேறு ஏதோ ஒரு ஊரில், உங்கள் உயிர் வேறு ஏதோ ஒரு ஊர்லையா வளர்ந்துட்டுருக்கு. அதை இணைக்கிறது யோகாவாமா. அப்போ இத்தனை நாள் நான் தெரியும், சிரிப்பு அடக்க முடியல எனக்கு இதை படிச்சுட்டு. அதில் இருக்கிற மாதிரி நிஜமாவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா ஓகே, அந்த டெஃபினிஷன் சொல்லலாம். நம்மளால அப்படி வாழலையே. இப்போ அந்த டெஃபினிஷனு எனக்கு என்ன புரிய வைக்குதுன்னா, இப்போ என் உடல் இங்கே இருக்குது, என் மனசு வந்து வேறு ஏதோ ஒரு ஊர். இப்போ நான் வந்து கோயம்புத்தூர்னா என் உடல் கோயம்புத்தூரில் இருக்குது. சரிங்களா? என் ஜீவ சமாதி மாதிரி எதோ சொல்கிறாங்க. என் மனசு வந்து கோயம்புத்தூருக்கு அடுத்த மாவட்டம் எது? ஈரோடு மாவட்டத்தில் என் மனசு இருக்குது. சரிங்களா? என் உயிர் வந்து ஆத்மான்ற வார்த்தையே அங்கே வரல டெஃபினிஷனில், உயிர்ட்டாங்க. சரிங்களா? என் உயிர் வந்து ஈரோடு தாண்டி அடுத்து என்ன சொல்லலாம், சேலம் டிஸ்ட்ரிக்டில் என்னோட உயிர் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு மனுஷனா இல்லையா சொல்லுங்கள்? உங்களுக்கே சிரிப்பு அடக்க முடியல. இந்த மாதிரி ரணகொடூரமாக தான் நீங்கள் வந்து யோகாவுக்கு வந்து யோகா சயின்ஸ் இந்த உலகத்தில் யார் எங்கே படித்தாலும் டெஃபினிஷன் கொடுத்து வச்சுருக்கிறீங்க. அதெல்லாம் படிச்சுட்டே நீங்கள் எல்லாருமே பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். சரிங்களா? இந்த டெஃபினிஷன்லாம் மாற்றி உண்மையான டெஃபினிஷனை கொடுத்து உண்மையை உங்களுக்குள் தேட வைக்க வேண்டும் என்பதே எனது நோக்கம். சரிங்களா? சரி. அப்போ அப்படி இருந்தால் ஒரு மனுஷே வாழ முடியுமா? அந்த மாதிரி இருக்க முடியுமா? அப்போ செத்து போனோன்னு தானே அர்த்தம். ஒரு மனுஷனுக்குள்ள உடம்பு மட்டும்தான் இருக்குது, மனம் இல்லை அப்படின்னா செத்து போன கணக்கு தானே. அப்போ நம்ம எல்லாம் செத்த பிணம் சொல்ல வராங்களா? என்ன சொல்லி எந்த அர்த்தத்தில் அந்த டெஃபினிஷன் வந்து கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. சரிங்களா? எனக்கு அது எந்த யோகா சயின்ஸோடையது அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. எந்த யோகா சயின்ஸ்லேயும் இதே டெஃபினிஷனை தான் கொடுத்து வச்சுருக்கீங்க. ஆனால் உண்மையான அஷ்டாங்க யோகா கலையை படித்து
பாஸ் பண்ணி சிவபெருமான்கிட்டே தீட்சை வாங்கி ஒளி உடல் பெற்ற திருமூலரோ அகத்தியரோ பதஞ்சலி முனிவரோ இப்படி ஒரு டெஃபனிஷனை கொடுக்கல. அவங்க கொடுத்த டெஃபனிஷனே வேறு. சரிங்களா? அதைத்தான் நீங்கள் இந்த உலகத்துக்கு கொடுக்கணுமே தவிர்த்து உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி டெஃபனிஷன் மாற்றக்கூடாது. சரி, அது கம்பெடுத்தா வேட்டைக்கார, வெளியே வந்தா உறவுக்கார, இறக்கமுள்ள மனசுக்காரண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க. சாமி பேர், சாமி கொடுத்த டெஃபனிஷன்லாம் வச்சுக்கிட்டு என்னென்ன வார்த்தைகளை மாற்றி உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றி, சாமி கொடுத்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் மாற்றிக்கிட்டு என்னென்ன கூத்தடிச்சுக்கிட்டு விளாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் கம்பெடுத்துட்டு வந்து பிளாஸ்டி தான் என்னெல்லாம் உங்கள் எல்லாருக்கும் புரிய வைக்கணும் போல் இருக்குது. நீ சும்மா உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. நெக்ஸ்ட்டு ரூபத்துக்கு இறங்குறோம், நெக்ஸ்ட்டு ஆவணி மாதத்துலேருந்து. சரிங்களா? சொல்லிகிட்டே இருந்தால் எப்படி, எது பெருசுன்னு அடித்து காட்டு அப்படின்றது மாதிரி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டது தானே. ஆவணியில் இருந்து முருக யுகம் துவங்கும் சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி சில ஸ்டெப்ஸ்லாம் நம்ம வந்து எடுக்க போகிறோம். சரி, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போ யோகானா என்னன்னு சொல்லி டெஃபினிஷன் சொல்லிவிட்டு, அப்போ முன்னாடி கொஞ்சம் ஓட்டி பார்த்து வீடியோவில் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. நோட்டில் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிடுங்க. யோகானா இதுதான், ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் ஒன்று சேர்க்க உதவும் கலை யோகக்கலை அல்லது யோக கல்வி எனப்படும். முடிஞ்சா? சரி, யோகத்தின் பகுதிகள். அடுத்து யோகம் 8 வகைப்படும். சரிங்களா? அதுக்கு மேலே நான் என்ன எழுதியிருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் யார் கொடுத்ததுன்னே உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? வரலாறுகளை அழிச்சு விட்டாங்கன்னா என்ன? ஆல்ரெடி அழிச்சிட்டாங்க. அதனால நான் எப்படி வந்து அதுக்கான வார்த்தையை கொடுத்துருக்கேன்னா, ஆதியோகி அருளிய யோகம் 8 வகைப்படும். தாரணி கொடுத்தது, திருமூலர் கொடுத்ததோ, அவங்க கொடுத்ததோ, இவங்க கொடுத்ததோ இல்லை, ஆதியோகி கொடுத்தது. அதாவது ஆதியோகி என்னும் சதாசிவம் அருளிய யோகம். அருளியனா என்ன பார்த்தோம்? ஒரு கலைன்றது ஆயக்கலைகள் 64. கலைகளை ஒரு மனிதன் உருவாக்க முடியாது. கலைகளை என்றுமே கடவுள் தான் உருவாக்க முடியும், உருவாக்கி நமக்கு கொடுக்க முடியும். அப்போ அந்த 64 கலைகளில் யோகக்கலையும் ஒன்று. அந்த யோகக்கலையை இந்த உலகிற்கு கொடுக்க முடியாது, அருள முடியும். ஏனெனில் அது கடவுள் கொடுப்பது. கடவுள் கொடுத்தா அந்த வார்த்தையை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கொடுக்குறாங்கன்னு சொல்லுவோமா? அருளுகிறார்கள். கடவுள் எனக்கு அருளினார் அப்படித்தானே சொல்லுவோம். அந்த திருன்ற வார்த்தையை வேறு சேர்த்துக்குவோம். சரிங்களா? கடவுள் தனது திரு கைகளால் அருளினார், தன் திருவாயால் மொழிந்தார், இப்படிலாம் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அதனால தான் ஆதியோகி அருளியது யோகக்கலை அப்படின்னு சொல்லி டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்போது ஆதியோகி என்னும் சதாசிவம் அருளிய யோகம் 8 வகைப்படும். சரிங்களா? அதுவே அஷ்டாங்க யோகம் எனப்படும். அஷ்டாங்க யோகத்துக்கு ஒரு டெஃபினிஷன், யோகாவுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தேன்ல, அது மாதிரி அஷ்டாங்க யோகம் என்றால் என்ன அப்படின்னா, ஆதியோகி என்னும் சதாசிவம் அருளிய யோகம் அல்லது யோகக்கலை 8 வகைப்படும். அதுவே அஷ்டாங்க யோகம் எனப்படும். முடிஞ்சிருச்சா? சரி, அஷ்டாங்க யோகா அப்படின்ற வார்த்தை என்ன மொழினா சமஸ்கிருத மொழி. யார் கொடுத்தது அப்படின்னா பதஞ்சலி முனிவர் கொடுத்தது. அஷ்டாங்க யோகா அப்படின்ற வார்த்தை 8 வகையான யோகத்துக்கு அஷ்டாங்க யோகான்னு சொல்லி பேர் வச்சு பதஞ்சலி யோக சூத்ரா அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு போட்டு அவர் எழுதி கொடுத்துருக்குறாரு. அதை தமிழ் மொழியில் திருமூலர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அவர் திருமூலரும் ஆதியோகிட்ட படித்தவர் தான். பதஞ்சலி சமஸ்கிருதத்துலேயும் தமிழ் மொழியிலையும் கொடுத்துருக்காரு. அந்த பதஞ்சலி கொடுத்த தமிழ் மொழியில் இருந்த யோக சூத்திரம் அழிஞ்சு போச்சு. அதனால தான் திருமூலர் வந்து தமிழ்நாட்டில் பிறவியை எடுக்கிறாரு. ஒரு ஆடு மேய்க்கிறவர்கிட்ட புகுந்து பிறவி எடுத்து இந்த திருமூலர் திருமந்திரம்ன்ற புத்தகத்தை எழுதி கொடுத்துட்டு போகிறாரு. ஓலைச்சுவடியை தமிழ் மொழியில் இந்த உலகுக்கு சிவபெருமான் சொல்லி கொடுத்த அத்தனையும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அதுலேயும் அட்டாங்க யோகம் அப்படின்ற ஒரு தனி பகுதி வருது திருமூலர் எழுதினது.
இப்போ சமஸ்கிருதத்தில் அஷ்டாங்க யோகா, தமிழ் மொழியில் திருமூலர் தான் அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அட்டாங்க யோகம்னு ஒரு வார்த்தை. அட்டாங்கம் அப்படின்னா 8ன்னு அர்த்தம். அஷ்டாங்கம் தமிழில் அட்டாங்கம். சரி, புரிஞ்சிருச்சா? சரி, இந்த அட்டாங்க யோகங்கள் 8 வகைப்படும் சொன்னா அதுக்கு அந்த ஒவ்வொரு வகையும் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த ஒவ்வொரு பகுதிக்கான டெஃபனிஷன் என்ன, அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரி, அட்டாங்க யோகத்தின் 8 பகுதிகள்: இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. சரிங்களா? இயமா நியமா அப்படி சமஸ்கிருதத்தில் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் இருக்கும். இந்த இப்போ நான் கொடுத்துருக்கிற 8 பகுதிகளுக்குரிய வார்த்தைகள் வந்து திருமூலர் அட்டாங்க யோகத்தில் இருந்தது. இயமம், நியமம் அப்படி அந்த தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய 8 யோக கலையின் வார்த்தைகள். சரியா? மறுபடியும் சொல்கிறேன். இயமம், ஏன்னா அதுலலாம் வந்து பிரித்தியாங்காரான்னு கொடுத்து வச்சுருப்பாங்க சமஸ்கிருதத்தில். சரிங்களா? பிரித்தியாங்காரா, அதை வந்து தமிழ் மொழியில் பிரித்தியாகாரம் இல்லை, பிரித்தியாகாரம் மட்டும்தான், பிரித்தியாங்காரம் இல்லை. அப்படியே தமிழ் மொழியில் திருமூலர் வந்து வேறு மாதிரி ஒவ்வொன்றையும் மாற்றி எழுதி கொடுத்துருக்குறாரு. அதைத்தான் நம்ம நம்மளுடைய கிளாஸில் வந்து சொல்லி கொடுக்க போகிறோம். சரிங்களா? தமிழ் மொழியில் தான் எல்லாமே சொல்லி கொடுக்க போகிறோம். அப்போ இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. சரிங்களா? சரி, இப்போ இயமம் என்றால் என்ன? ஓகே, இயமம் என்றால் அகிம்சை யோகம், ஒழுக்க நெறி எனப்படும். இயமம் என்றால் என்ன? அகிம்சை யோகம். இயமம்ன்றது ஒரு வகையான யோகம். முதல் வகையான யோகம் என்ன? இயமம் யோகம். அதில் நம்ம என்ன மாதிரியான யோகத்தை பண்ணணும் அப்படின்னா அகிம்சை யோகம். சரி, இப்போ இந்த அகிம்சை யோகம்னா என்ன அப்படின்னா ஒழுக்க நெறி என்று அர்த்தம். ஒழுக்க நெறிபடி இந்த உலகில் வாழ்ந்து காட்டுதல். அப்போது இது ஒரு வாழ்க்கை கல்வி என்று அர்த்தம். தனியாக ஒரு யோகம் போய் நான் பண்ண முடியாது. இயமம்னா என்னது? இந்த உலகத்தில் நான் ஒழுக்கத்தோடு வாழ்ந்து காட்டணும். அப்போ ஒழுக்க நெறினா என்னது? அறநெறி கல்வி என்று அர்த்தம். சரிங்களா? அகிம்சை யோகத்தில், இயமம் என்கிற அகிம்சை யோகத்தில் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க? அறநெறி கல்வியை சொல்லி கொடுப்பாங்க. சரிங்களா? அதில் என்னென்ன இருக்கும்? பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, ஒழுக்கமாக இருக்கணும், ஒருத்தனுக்கு ஒருத்தியாக வாழணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது தான் அறநெறி கல்வி என்பார்கள். சரிங்களா? சரி, நல்லபடியாக சாமி கும்பிடணும், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்ன்றாங்க. கடவுளை என்றென்றும் மறவாமல் இருக்க வேண்டும்ன்றாங்க. சரிங்களா? அதை பற்றியெல்லாம் போதிக்கக்கூடிய கல்வி அறநெறி கல்வி. அந்த கல்வியே இயமம் எனப்படும். சரி, இப்போ நான் அந்த இயமம் கல்வி வந்து நான் முழுசாக படித்து முடிச்சிட்டேன். அப்படி இதில் இருக்கிற ஒவ்வொரு நிலை யோகமும் ஒவ்வொரு வகையான எஜுகேஷன், தனித்தனி வகையான எஜுகேஷன், தனித்தனி வகையான கல்வி. அப்போ ஒவ்வொரு கல்வியும் நான் வந்து படித்து முடித்தோடனே எனக்கு வந்து உடம்புல ஒரு சக்கரா இயங்க ஆரம்பிக்கும், எழும்ப ஆரம்பிக்கும். இயங்குறது எல்லா சக்கரா இயங்குனாதான் நம்ம வந்து உயிர் வாழவே முடியும், அது வேறு விஷயம். சரிங்களா? இயங்குவது என்பது வேறு, எழும்பி நின்று ஆடுவது என்பது வேறு. அப்போ நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா துரியம், இந்த சகஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய இறைவனை எழுப்பி, நமக்குள் வாழும் பரமாத்மாவை எழுப்பி சகஸ்ரநாமத்தில் நின்று திருநடன காட்சி ஆட வைக்க வேண்டும். நமக்குள்ள ஆடுறத திருநடன காட்சி, இங்கே நின்று இறைவன் நின்று ஆடுவதை நம் கண்ணை மூடி நமக்குள்ள பார்க்கணும். சரிங்களா? அதுதான் நம்மளுடைய நோக்கம். அதை வந்து உங்களுக்குள்ள நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா
நீங்கள் வந்து பெரிய யோகி, பரமாத்மாவை உணர்ந்தவங்க. உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழணும் நீங்களே, யார்கிட்டையும் உதவி கேட்காம நீங்களே உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தனித்துவமாக வாழ ஆரம்பிச்சுவீங்க. சரிங்களா? அந்த பரமாத்மாவை உங்களுக்குள்ள இறை திரு நடன காட்சியை சகஸ்ரநாமத்தில் எழும்பி ஆட வைக்கும் காட்சியை நீங்கள் உங்களுக்குள்ள பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த அஷ்டாங்க யோக கல்வி அப்படின்றது ஆதியோகி என்னும் சதாசிவம் இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. சரி, அப்போ நான் இயமம் யோகம் அப்படின்றத நான் படித்து புரிஞ்சு என்னோடய வாழ்க்கையில் வாழ்ந்து பார்த்து பயிற்சி, ஒவ்வொரு யோகத்தையிலும் பயிற்சிகள் மேற்கொள்ளணும். சும்மா புக்கில் இருக்க அந்த வார்த்தையை படிச்சிட்டேன், ஓகே நான் இயமம் முடிச்சிட்டேன், வாங்க நியமம் போகலாம், அப்படி போக முடியாது. அதில் இருக்கிறபடி நீங்கள் வாழ்ந்து பார்க்கணும். சரிங்களா? சரி, அப்போ இயமம் பயிற்சிகள் நான் மேற்கொண்டு முடிச்சிட்டேன், அதில் நான் தேர்ச்சி அடைஞ்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சக்கரா என்னுடைய உடம்பில் எழுந்து, முதல் சக்கரா என்னுடைய உடம்பில் முதல் சக்கரா எழுந்து விடும். எழுச்சி பெற்று சர்ன்னு இப்படி ஆடிட்டுருக்கும். சரிங்களா? சக்கரா இயங்குறதுன்றது தினந்தோறும் உங்களுடைய ரத்தம் உங்கள் உடம்புக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் உயிர் வாழ்கிறீங்கன்னு அர்த்தம். உயிர் வாழ்ந்தாலே சக்கரா, எல்லா சக்கராவும் இயங்குனாத்தான் ஒவ்வொரு வேலையும் உங்கள் உடம்புக்குள்ளே செய்யும். அப்போ தான் நீங்கள் உயிர் வாழவே முடியும். அது வேறு டிபார்ட்மெண்ட். ஆனால் சக்கரா எழும்பி ஆடுவதுன்றது அது வேறு, ரெண்டும் டிஃப்ரெண்ட். சரிங்களா? அது வந்து யோகா கலையை கற்றுக்கிட்டு கடவுளை பார்க்கணும், கடவுளை தனக்குள் உணரணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் சக்கரா எழும்பும். கடவுள் உணர்வு இல்லாதவங்களுக்கு சக்கரா எழும்பாது, சக்கரா இயங்கத்தான் செய்யும். ரெண்டும் வேறு வேறு. சரி, அப்போ முதல் சக்கரா உடலில் என்ன அப்படின்னா மூலாதாரம். தெரியுதானே? சரி, மூலாதாரம் சக்கரா இயமம் யோகம் செய்தால் மூலாதாரம் சக்கரா இயங்கும். மூலாதாரம் பூத தத்துவங்களின் நிலம் தத்துவம் கொண்டது. சரிங்களா? அப்போ முதல்ல அடிப்படையிலேருந்து தானே எழும்பும், மேலேருந்து கீழே வரும், கீழேருந்து மேலே வரும். சரிங்களா? அப்போ நிலம் என்கிற அடிப்படை மூலாதாரம் சக்கரத்தை நான் இயக்க வேண்டும் என்றால் நான் இயமம் யோகம் செய்துதான் ஆரம்பிக்க வேண்டும். பரமாத்மாவை எனக்குள் நான் உணர வேண்டும் என்றால் திருநடன காட்சி நான் காணணும்னு முடிவெடுத்துட்டேன். அப்போனா முதல்ல நான் என்ன பண்ணணும்? இயமம் யோகம் செய்து முதலில் மூலாதார சக்கராவை நான் எழுப்ப வேண்டும். சரி, இப்போ நான் இயமம் யோகம் செய்து நிலம் சக்கரா வந்து நான் எழுப்பிட்டேன். சரிங்களா? அறநெறி கல்வி கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் வாழ்ந்து பார்த்து நல்ல மனுஷனாக நான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். சரி, அடுத்து நியமம் யோகம் செய்யணும். சரிங்களா? அடுத்ததுக்கு நான் போயிட்டேன். தேர்ச்சி பெற்று மூலாதாரம் சக்கராவை எழுப்பிட்டேன். சரிங்களா? மூலாதாரத்தில் தான் குண்டலினி சக்தி இருக்கும். அப்போ குண்டலினி சக்தினா என்ன? அதெல்லாம் வந்து நம்ம கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? இங்கே வந்து நீங்கள் குண்டலினி சக்தினா என்னன்னு சொல்லி எல்லோரும் நினைக்கிறீங்களோ அப்படியே வச்சுக்கோங்க, அது வேறு. உண்மையிலே குண்டலினி சக்தின்றது வேறு. குண்டலினி சக்தினா டிஎன்ஏ தான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? டிஎன்ஏக்குள்ளே உங்களுடைய ஆத்மா இருக்கும். டிஎன்ஏனா உயிர், ஆத்மானா குண்டலினி சக்திக்குள்ளே உங்களுடைய ஆத்மா இருக்கும். அதைத்தான் எழுப்பி அந்த பாம்பு மாதிரி உள்ளே எழுப்பி ஆட வைக்கிறது. பரமாத்மா இங்கே கொண்டு வந்து ஆட வைக்கிறது, பரமாத்மா இங்கே இருக்கும் இங்கே கொண்டு வந்து ஒன்று சேர்த்து ஆட வைக்கிறது. சரிங்களா? ஆத்மா பரமாத்மாவுடன் ஒன்றிணைக்கும் கல்வி யோக கல்வி. இப்போ புரிஞ்சிருச்சா எதுக்கு யோகான்றது கண்டுபிடிச்சிருக்காங்க, எதுக்கு யோகா கலைன்றது தேவைப்படுதுன்னு? மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவை எழுப்பி தூங்கிக்கிட்டு இருக்கும் ஆத்மா. சரிங்களா? உலக வேலைகள் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஆத்மா வந்து எழும்பி நிற்காது, இயங்கும். உலக வேலை செய்கிறதுக்கான இயக்க சக்தியை தான் கொடுக்குமே தவிர்த்து எழும்பி நின்றெல்லாம் ஆடாது. கடவுளை உணர வேண்டும்ன்றவங்களுக்கு தான் ஆத்ம சக்தி எழும்பி இங்கே போய் நின்று, பரமாத்மா இங்கே இருக்கும், இங்கே போய் நின்று ஒன்று சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாயிருவாங்க. ஒன்றாயிட்டா ஆத்மாவும் பரமாத்மாவும் வேறு வேறு கிடையாது, ரெண்டு பேருமே ஒன்று தான். சரிங்களா? ஒன்று ஆக்குறது தான் நம்ம வேலையே. சரிங்களா? சரி,
அப்போ நான் இஎம்எம் பயிற்சி முடித்தோடனே எனக்கு மூலாதாரத்தில் வந்து குண்டலினி சக்தி எழும்பி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம சக்தி எழுந்திருச்சு. இப்படி நெளிய ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? அப்போ அந்த நெளிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அதை நான் கொண்டு போய் அடுத்த சக்தியான நீர் சக்தியில் கொண்டு போய் நான் விடணும். நான் விடாமல் வெறும் இஎம்எம் மட்டும் செஞ்சுட்டு எழுப்பி விட்டுட்டேன், நான் பாட்டுக்கு உட்காந்துருந்தேன், அடுத்தடுத்த யோகங்களை பண்ணாமல் உட்காந்துருந்தேன்னா மூலாதாரத்தில் எந்திரிச்ச குண்டலினி சக்தி ரொம்ப கொடூரமான சக்தி வாய்ந்தது. அடக்கவே முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆட்டமாக ஆடி போய் சேர்ந்துருவோம். சரிங்களா? அதனால அடுத்தடுத்த யோகங்களை நான் அடுத்தடுத்த வாரம் ஒரு சக்தி, அதாவது ஒரு சக்கரம் எழும்புறதுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து 5G டெக்னாலஜிக்கு வந்துட்டீங்க இப்போ மனிதர்கள். அதனால இந்த காலகட்டங்களில் ஒரு சக்கரம் எழும்புறதுக்கு ஒரு வாரம் போதும். சரிங்களா? மூலாதாரம் சக்கரம் எழும்புறதுக்கு எனக்கு ஒரு வாரம் போதும். நான் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. அதில் இருக்க டெஃபனிஷன் இஎம்எம்னா என்னன்றது டெஃபனிஷனை தான் சொல்லுவேன். வீட்டுக்கு விட்டுருவேன். ஒரு வாரம் வீட்டில் போயிட்டு இஎம்எம் வாழ்க்கை வாழ்ந்து பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்ருவேன். அது ஆட்டோமேட்டிக்காக எழும்பிடும். ஏன்னா அதை அவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்க டெய்லி. அதனால் மூலாதாரம் சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்திக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா எழும்பிடும். ஒரு வாரம் முடிஞ்சோடனே கிளாஸ்க்கு அடுத்து அவங்க வரும்போது எழும்பி நின்று ஆட ஆரம்பிச்சிடும். அப்போ அதை நான் அடுத்து கொண்டு போய் நியமத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். அது என்னுடைய கடமை. அவங்களுக்கு சேர்க்க தெரியாது. சரிங்களா? அப்போ இதெல்லாம் யோக கலையை சொல்லி கொடுக்குறதுக்கு நிச்சயமாக குரு வேணும். இல்லைன்னா தனி ஒரு மனிதனாக இருந்துட்டு குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு அதை தனியாக இருந்துட்டு கற்றுக்க முடியாது. குண்டலினி சக்தி யாருடைய உதவி இல்லாமல் தனியாக எழும்பிருச்சுன்னா உங்களால் அடக்கவே முடியாது. அதனால தான் கட்டுக்கடங்காமல் சாமி ஆடிட்டு எதோ அருள்வாக்கு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு அடித்து துன்புறுத்திட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. குண்டலினி சக்தி குருமாருடைய உதவி இல்லாமல் அதுவாக எழும்பிடுச்சுன்னா அதை அவங்களுக்கு கட்டுப்படுத்த தெரியாது. குருமார் இருந்தாங்கன்னா அதை வந்து எப்படி எந்த நிலையில் கொண்டு போய் நிறுத்தினா அதை சாந்திப்படுத்தணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும், சொல்லி கொடுப்பாங்க. அதனால தான் ஒரு குருமாருடைய உதவியோட யோகக்கலையை கற்றுக்கங்கன்றாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? புக்கில் அதனால தான் இந்த புக்கு நான் வந்து யோகா கிளாஸ் என்கிட்ட படிக்க வராதவங்களுக்கு நான் வந்து விற்பனை செய்ய மாட்டேன். படிக்க வர்றவங்களுக்கு மட்டும்தான் புத்தகம். சரிங்களா? சரி. அப்போ அடுத்து நியமம் யோகம் செய்யணும். அதுக்கான டெஃபினிஷன் என்னன்னு பார்த்துடலாமா? கர்ம யோகம். நியமம் யோகம் என்றால் என்ன? கர்ம யோகம் ஈஸ்வர பிரணிதம் என்று அர்த்தம். சரிங்களா? அதுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பதஞ்சலி யோக சூத்திரத்தில். இந்த கர்ம யோகத்துக்கு ஒரு வார்த்தை ஈஸியாக அவங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக, நியமம் யோகம்னா டக்குனு புரியணும், ஒரே வார்த்தையில் புரியணும்னா ஈஸ்வர பிரணிதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தமிழில் கர்மயோகம்னு அர்த்தம். கர்மயோகம்னா என்னதுன்னா, கர்மயோகம்னாலே அது வந்து கிருஷ்ண பரமாத்மா கண்டுபிடிச்சது. சரிங்களா? அதுக்காக சதாசிவம் அதுக்கு முன்னாடியே வந்துட்டாரு, அவர் தெரியாததா அப்படின்னா அவர் சொல்லி கொடுத்தது தான். ஆனால் கிருஷ்ண பரமாத்மா சொல்லி கொடுத்தது உங்களுக்கு எளிமையாக, பகவத்கீதையில் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியும். அதுக்காக நான் சொல்கிறேன். சரி, கர்மயோகம்ன்ற வார்த்தை வந்து அவர் தான் கண்டுபிடிச்சார், கிருஷ்ண பரமாத்மா. அதுக்கு முன்னாடி இது வந்து ஈஸ்வர பிரணிதம் அப்படித்தான் இருந்துச்சு. சரிங்களா? கர்மான்றதுக்கெலாம் வந்து வேறு மாதிரியான வார்த்தைகள் வச்சுருந்தாங்க. சரி, அப்போது இந்த கர்மானாலே மனிதர்கள் சும்மா வாழ்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, கடவுளுக்காக வாழ்கிறது. மனிதன் கடவுளுக்காக, நான் இந்த உலகத்தில் என்னை கடவுள் தான் படைச்சு. நல்லா கேளுங்க. நியமம் கர்ம யோகம் அப்படின்னா என்னன்னா, இந்த உலகத்தில் கடவுள் என்னை படைச்சிருக்காங்க, இத்தனை உறவுகளை எனக்கு கொடுத்துருக்காங்க, அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாரையும் ஒத்துழைச்சு எல்லாரோடனும் ஒத்து போய் நல்லபடியாக இந்த உலகத்தில் கடவுளுக்காக நான் வாழ்வது எல்லாமே கடவுளுக்காக. ஒவ்வொரு உறவுகள் கூடயும் நான் வாழ்கிறது எல்லாமே கடவுளுக்காகவே வாழ்கிறது.
நான் என்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்காகவே அர்ப்பணித்து வாழுதல். அதுக்காக நான் தனியாக சந்நியாசம் போகணும்னு அவசியம் இல்லை. உலக இன்பங்கள் அனைத்திலும் கடவுளை இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு வாழும் வாழ்க்கையே கர்மயோகம் வாழ்க்கை எனப்படும். சரிங்களா? இப்போ நான் பேசுகிறேன், வீடியோ போடுறேன். இந்த வீடியோ நான் கடவுள் என்னை இந்த உலக மக்கள் அனைவரும் யோகக்கலையின் உயர்ந்த நோக்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வீடியோ போடு அப்படின்னு சொல்லி கடவுள் எனக்கு அந்த பொறுப்பை ஒப்படைத்துள்ளார். அதனால் கடவுளுக்காக நான் இந்த வீடியோவை உலகம் முழுவதும் உலக மக்கள் அனைவருக்கும் புரியும்படி நான் போடுகிறேன். அதுக்காக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்றத எல்லா இடத்துலையும் போய் தேடி கண்டுபிடிச்சி ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் எல்லாருக்கும் புரிகிறதுக்காக. ஏன்னா கடவுள் சொல்லிட்டாங்க இது எல்லாருக்கும் புரியும்படி வீடியோ போடுன்னு. அதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். புரியாத வார்த்தையெல்லாம் உங்களுக்கு கொடுத்து வீடியோ போட்டு அட்ராக்ட் பண்ணாமல் உங்களுக்கே புரிய விடாமல் எதுவும் பயங்கரமாக சொல்கிறாங்கப்பா, தாரணி என்னமோ சொல்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி இல்லாமல், ஓ இதைத்தான் சொல்லியிருக்காங்களா தாரணி, அட இவ்வளோதானா அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். இது ரொம்ப ஈஸியாக இருக்குதே, அப்போ இதை போய் நம்ம தாராளமாக கற்றுக்கலாமே கிளாஸில். கண்டிப்பாக கற்றுக்குறோம். ஒரு 100 நாள் கடவுளுக்காக நம்ம செலவழித்து இதை கற்றுக்கிட்டோம், இந்த கலையை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை தானே மாறப்போகுது. இதனால் தாரணிக்கு என்ன கிடைக்க போகுது பாவம், தாராளமாக போய் கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் மிக எளிமைப்படுத்துகிறேன் அஷ்டாங்க யோக கல்வியை. அப்போ இது என்னால் எப்படி முடியுது அப்படின்னா கடவுளுக்காகவே நான் என்னை அர்ப்பணிச்சிட்டேன். இப்போ கடவுள் உங்களுக்கு புரிகிற மாதிரி போட சொல்கிறாங்க. அதனால் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்கிறது கவலையே படலை. இதெல்லாம் நான் தேடும்போது இப்போ ரொம்ப நேரம் உட்காடுறேன், கால்லாம் எனக்கு வலிக்கும். ரொம்ப நேரம் உட்காந்து வீடியோ போடுறேன், ரொம்ப நேரம் உட்காந்து இந்த வீடியோ போடுறதுக்கு நான் இந்த பாருங்களேன் ஒரு 10 பேஜ் எழுதி வச்சுருக்கேன். எழுதி யோசிச்சு எழுதுறதுக்கு எனக்கு 2 நாள் ஆகியிருக்கும். 2 நாள் எனக்கு கை கால்லாம் வலிச்சிருக்கும். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். அதுக்கு எத்தனை புக்கு நான் ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்பேன், அதுக்கு பல புக்கு நான் காசு கொடுத்து வாங்கியிருப்பேன். இதெல்லாம் இவ்வளோ விஷயங்கள். இன்றைக்கி நான் இந்த வீடியோவை நான் போடுறேன் அப்படின்னா இதுக்கு பின்னாடி பல உழைப்புகள் இருக்குது. அந்த உழைப்புகள் அத்தனையும் நான் எதுக்காக என் மூலியமாகவே நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். கர்ம யோகம் நியமம் யோகம்னா என்னன்றதை புரிய வைக்கிறேன் உங்களுக்கு. இது அத்தனை உழைப்பையும் நான் எனக்காக பண்ணுறேன்னு சொல்லி நான் பண்ணேன்னு வைங்களேன், இது நான் இப்போ சொல்கிறது எதுவுமே உங்களுக்கு புரியாது. நானாக ஏதோ பேசிட்டு போயிருப்பேன் வீடியோவில், நீங்களும் சும்மா ஏதோ தட்டி விட்டு சும்மா வியூஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் அப்படின்றக்காக வியூஸ்க்காக என் வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே போயிருப்பீங்க. அப்படி இல்லை. நான் இதெல்லாமே கடவுளுக்காகவே அர்ப்பணிச்சுட்டேன் என்னுடைய வாழ்க்கையை. கடவுள் உங்கள் எல்லாருக்கும் புரிய வைக்கிறது தான் என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால நான் தேடி தேடி கண்டுபிடிச்சி உழைக்கிறேன். என்னுடைய உழைப்பு அத்தனையும் கடவுளுக்கே அர்ப்பணிச்சிட்டேன். அதனால எனக்கு கஷ்டம் தெரியறதில்ல. கால் வலிக்கு அதெல்லாம் வலி தெரியாது. சொல்லப்போனால் என்ன அப்படின்னா கால் வலிச்சிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி உணர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதெல்லாம் நடக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன், ஓப்பனாகவே சொல்கிறேன். ஏன் எனக்கு மட்டும்தான் கடவுள் இப்படிலாம் பண்ணணும், உங்களுக்குலாம் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிற ஆளே இல்லை. கடவுள் எல்லாருக்கும் சொந்தமானவங்க. உங்களுக்கு இதே மாதிரி பண்ணணும் நான் விரும்புகிறேன். உங்களுக்கும் கடவுள் இப்படி பண்ணணும் உரிமை எடுத்து உங்ககிட்ட. என்ன தெரியுமா, இப்போ நான் அந்த வீடியோலாம் மணிக்கணக்கில் போட்டுட்டு பயங்கரமாக எனக்கு கால் வலி வந்துருச்சு. ரொம்ப நேரம் உட்காந்து நான் என் வாழ்க்கையை கடவுளுக்காகவே அர்ப்பணிச்சிட்டேன்ல. அப்புறம் முடிச்சுட்டு வீட்டு வேலைலாம் செய்வேன். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை செஞ்சு அவங்களெல்லாம் முடித்து தூங்க வச்சுட்டு எல்லாம் முடித்தா படுத்தேன்னா பயங்கரமாக கால் வலிக்கும் நைட்டு. அப்போ கடவுள் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு கால் அமுக்கி விடுவாங்க. அது அமுக்கி விடுறதே எனக்கு நல்லா தெரியும், என்னால் உணர முடியும். அம்மா தாயே, நீ எனக்காகவே உன்னை அர்ப்பணித்து இந்த உலக மக்களுக்கு எளிமையாக புரிய வைக்கிறதுக்கு இப்படி தேடி தேடி அலைஞ்சு திரிஞ்சு இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த வீடியோவை மணிக்கணக்கில் போட்டு வீட்டு வேலையும் செஞ்சு எல்லாமே நீ பண்ணுற. குடும்பத்துக்காகவும் உழைக்கிற, உலகத்துக்காகவும் உழைக்கிற. அப்போ உனக்காக நான் கொஞ்சம் நேரம் உனக்கு உதவி பண்ணுறேன். உனக்கு கால் வலிக்குதா, பயங்கரமாக கால் வலிக்குது இறைவா அப்படி சொல்லிட்டு படுத்துருவேன். அமுக்கணும் இப்பெல்லாம் நான் சொன்னதில்லை, அப்படி வரும்.
எனக்கு வந்து காலமுக்கி விடுவாங்க. அப்புறம் நான் எப்படி தூங்குவேன்னு எனக்கே தெரியாது. என்னை மறந்து தூங்கிடுவேன். காலையில் அந்த வலியெல்லாம் சரியாக போயிடும். அப்போ நீங்கள் கடவுளுக்காகவே உங்களை வந்து அர்ப்பணிச்சிட்டீங்க. உண்மையாக போலி விஷம் போட்டு இந்த உலகத்தில் ஏமாற்றிட்டு ட்ராமா பண்ணிட்டு சுற்றுறாங்களா, அவங்களுக்குலாம் அதெல்லாம் நிச்சயமாக கிடைக்காது. அர்ப்பணிச்சிட்டீங்க அப்படின்னா கடவுள் உங்களுக்காக வந்து சேவை செய்வாங்க. அதுவே கர்மயோகம் எனப்படும். அதாவது எனக்கு நீ உனக்கு நான் தெளிந்ததே சிவாயம் என்றார். சரிங்களா? சிவவாக்கியர் என்ன சொல்றாரு? எனக்குள் நீ உனக்குள் நான் தெளிந்ததே சிவாயமே அப்படின்றாங்க. அப்புறம் என்னது? கடவுளுக்காக நம்ம வாழ்றது, நமக்காக கடவுள் வாழ்றது. கடவுள் நமக்காக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் கர்ம யோகத்தை வந்து மனதார பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கடவுள் நமக்காக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அது உங்களால் கண் கூட பார்க்க முடியும். நான் செய்வது எல்லாம் கடவுளுக்கே அர்ப்பணம், எல்லா புகழும் இறைவனுக்கு. இப்போ என்னையா நான் இந்த வீடியோ போட்டுட்டேன், உங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி போட்டு விட்டேன், சூப்பராக இருக்குது இந்த வீடியோன்னு சொல்லி நீங்கள் என்னை பாராட்டுறீங்க. அப்போ நான் என்ன சொல்வேன்னா எல்லா புகழும் இறைவனுக்குன்றது. இறைவன் நான் அவ்வளோ பெரிய அறிவாளியாக சொல்லுங்கள்? நிச்சயமாக இல்லை. இந்த அறிவை எனக்கு கொடுத்தது யார்? இறைவன். அப்போ இறைவனுக்கு அந்த புகழை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி கண்டிப்பாக சொல்லுவேன். ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எல்லா புகழும் இந்த ஞானத்தை எனக்கு வழங்கியவர் இறைவன், இறைவனுக்கு அந்த பாராட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் கமெண்ட்ஸ் போட்டுருவேன். நேரில் வந்து எனக்கு யாருன்னு சொன்னாலும் அப்படித்தான். எல்லாமே இறைவனுக்குன்னு சொல்லிட்டு வாழ்ந்தீங்கன்னு வைங்களேன், வாழ்க்கை வேற லெவலில் இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் இல்லாத மாதிரி உங்களுக்கு இருக்கும். இது எனக்கு மட்டும்தான் இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த கர்ம யோகத்தை புரிஞ்சு நீங்களும் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இருக்கும். நீங்களும் கடவுளுக்காகவே உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து உங்களுடைய வேலைகள், உங்களுடைய கடமைகளை இந்த உலகத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நைட்டு தூங்கும்போது உங்களுக்கு பயங்கரமாக வலி வேதனை தாங்க முடியல, யாருமே உங்களுக்கு உதவ மாட்டுறாங்க உங்கள் நோயை சரி பண்ணுறதுக்கு அப்படின்னா கடவுளே வந்து சரி பண்ணி விடுவாங்க. நம்மளுடைய அகிலாண்டேஸ்வரி ஆத்தாவே வந்து நம்ம காலமுக்கி விடுவாங்க. அதெல்லாமே கிருஷ்ண பரமாத்மா வந்து காலமுக்கி விட்டுருக்காங்க. எனக்கு கையெல்லாம் சில யோகாலாம் பண்ணும்போது கையில் வந்து இப்படி ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுவேன், பயங்கரமாக கை வலிக்கும். கிருஷ்ண பரமாத்மா வந்து கையமுக்கி விட்டுருக்காங்க. சிவபெருமான் வந்து எனக்கு தலை வலிக்கும் போது தலையை இப்படி பிடிச்சி விட்ருக்காங்க. தலைவலி சில நேரம் மெடிடேஷன் பண்ணி அந்த குண்டலினி மேலே ஏறி பயங்கரமாக தலைவலி ஏற்பட்டுரும். அப்போ சிவபெருமான் வந்து இப்படி என் தலையை பிடிச்சி விட்டு தலைவலியை சரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே எதோ ஒரு மனிதன் எனக்கு பண்ணலை, நான் கடவுளுக்காகவே என்னை அர்ப்பணிச்சனால கடவுளே வந்து எனக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைத்து என் கூடவே இருக்கிறாங்க. சரிங்களா? அது மாதிரி அப்போது நீங்கள் எப்பொழுது கர்மயோகம் என்னும் ஈஸ்வர பிரணிதம் என்னும் யோக கலையை, நியமம் யோகத்தை உணர்ந்து செய்கிறீர்களோ உங்கள் வாழ்வில், அப்பொழுது கடவுளே உங்களுடன் வந்து வாழ்வார்கள். கடவுளே உங்களுக்கு வந்து சேவை செய்வார்கள். நிச்சயமாக செய்வாங்க. இல்லைன்னே அதுக்கு முதல்ல நீங்கள் கடவுளுக்கு சேவை செய்யணும். கடவுள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும். இந்த உலகம் உங்களை எதிர்க்கும் ஒரு சில விஷயங்களுக்காக. எதிர்த்தாலும் இந்த அறத்துக்காக நீ தட்டி கேளுன்னு சொல்லும்போது நீங்கள் எழுந்திரிச்சு போய் உலகமே எதிர்த்தாலும் தட்டி கேட்கணும். அந்த மாதிரிலாம் துணிச்சலாக செயல்படணும். அப்போ தான் கடவுள் உங்களுக்கு வருவாங்க. எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு கோழையாக இருக்கவங்களுக்குலாம் கடவுள் வருவாங்களா? நிச்சயமாக வரமாட்டாங்க. எதற்கும் துணிந்தவனாக யார் இருக்கிறானோ கடவுளுக்காக, கடவுள் சொல்லிட்டாங்க என்பதற்காக எதற்கும் துணிந்தவனாகவோ துணிந்தவளாகவோ யார் இந்த உலகில் ஆத்மார்த்தமாக செயல்படுகிறார்களோ அவங்களுக்காக நிச்சயம் கடவுள் சேவை செய்வார்கள் என்று சொல்கிறேன். சரி, அப்போ கர்மயோகம் அப்படின்றது என்னன்னா, சுத்தி உள்ள மனிதர்களை அனுசரித்து செல்லுதல். உலக வாழ்க்கைனா என்ன, உலகத்தை எப்படி படைச்சிருக்காங்க, அதில் சுற்றி பல மனிதர்கள் இருக்காங்க, பல ஜீவராசிகள் உங்களுடன் இருக்கிறார்கள். எல்லாரையும் அனுசரித்து வாழ்வது எப்படி? அன்புடன் எல்லாரையும் அனுசரித்து அன்புடன் வாழ்வது எப்படி? அன்பு 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 என்னும் குணத்தை வளர்த்து கொள்வதே கர்மயோகத்தின் அடிப்படை நோக்கம்.
அடிப்படை பயிற்சியே அதுதான். சரிங்களா? பயிற்சி முறையே அதுதான். சரிங்களா? அப்போ நியமம் சக்கரம் நீங்கள் செய்யும்போது நியமம் யோகம் செய்யும்போது அன்பு அப்படின்ற குணம் வந்து உங்களுக்குள்ள இயல்பு, அன்பு, கருணை அப்படின்ற தயவுன்றாரு வள்ளலார். தயவுன்னு சொல்லிவிட்டார். அதை ஒரு சிலர் அன்புன்றாங்க, ஒரு சிலர் கருணைன்னு அந்த வார்த்தைக்கு பேர் வச்சுருக்காங்க. அந்த குணத்துக்கு வள்ளலார் தயவுன்றார். அந்த வார்த்தையை சொன்னாலே உங்களுக்குள்ள ஒரு சக்தி பிறந்தது. அது ஒரு மாதிரி இருக்கும். அதை சொல்லி பாருங்களேன், தயவு அப்படின்னு சொல்லி பாருங்க, நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? சரி, அப்படி சொல்லும் போது உங்களுக்கு கோபமே வராது. யார் மேலே உங்களை கேவலமாக திட்டுறாங்க, அடித்து துன்புறுத்துறாங்க, அப்படியே கோபமே வராது. தயவுன்ற வார்த்தை சொன்னால் மட்டும். தயவு என்கிற வார்த்தைக்கு அவ்வளவு ஆத்ம சக்தி இருக்குது, எதையும் தாங்கக்கூடிய சக்தி இருக்குது. தயவுன்றது ஒரு மந்திர வார்த்தை. வள்ளலார் ஏற்கனவே யாராவது உருவாக்கியிருப்பாங்க, அதை வள்ளலார் வந்து மேன்மைப்படுத்தி இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. தயவு அப்படின்றாரு. தயவாக இது, தயவு கூர்ந்து கேள், அப்படி இறைவனிடம் தயவு கூர்ந்து கேள் அப்படின்றாரு. சரிங்களா? நீ எங்கேயாவது யார்கிட்டையாவது தப்பு பண்ணிட்ட அப்படின்னா, மனிதர்கள்ட்டையும் சரி, தப்பு பண்ணிட்ட, உன்னை அறியாமல் தப்பு பண்ணிட்ட, தப்புன்னு நீ புரிஞ்சுட்ட அப்படின்னா தயவு கூர்ந்து மன்னிப்பு கேட்டு விடு அப்படின்றாரு வள்ளலார். சரிங்களா? அப்போ தயவு என்கிற குணம், அப்புறம் அன்பு என்கிற குணம், கருணை என்கிற குணம் நமக்குள் எழுந்து இருக்க வேண்டும். அன்பு என்கிற குணத்தை எனக்குள் நான் செய்ய முடியாது. அப்போ அன்பு என்றால் என்ன சொல்லுங்க? அன்பு எப்படி வரும்பா? அன்பு என்ற குணமே நான் தனியாக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நானே பண்ணிக்க முடியுமா? அன்பு லவ் பண்ணுங்க அப்படின்றாங்க. சரிங்களா? காதல் இல்லை, இந்த லவ்க்கு வந்து அன்புன்ற அர்த்தம். சரிங்களா? அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன், லவ் பண்ணுங்கன்றாங்க. என்னையே நானே நான் எப்படி லவ் பண்ண முடியும்? நான் மட்டும் தான் இருக்கேன். இப்போ இந்த பிரபஞ்சத்திலே நான் மட்டும் தான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உலகத்தில் இருக்கேன். இப்போ என்னை மட்டும் தான் கடவுள் படைச்சிருக்கிறாங்க. என்ன பண்ணுறது நான்? அப்போ எனக்கு இந்த அன்புன்றதை நான் எப்படி உணர்றது? எனக்குள் நானே உணர முடியாது. என் அன்புன்றதை நான் உணரணும் அப்படின்னாலே இன்னொருவர் தேவை, என்னை போன்ற பல ஜீவராசிகள் தேவை. அதுக்கு அப்போ கேட்குறாங்க கேள்வி. இப்போ இந்த நியமம் வச்சு தான் நம்ம நிறைய பேசணும். பல பேர் கேட்குறாங்க. வீடியோவில் நேற்று கூட ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோவில் ஒரு பையன் போட்டதை நான் பார்த்தேன். ஆதியோகி ஸ்டாச்சு முன்னாடி நின்றுட்டு, இங்கே அந்த ஈஷா யோகா இருக்குல்ல, அங்கே ஆதியோகி ஸ்டாச்சு முன்னாடி நின்றுட்டு ஒரு பையன் வீடியோ போடுறான். என்ன அப்படின்னா, பெரிய ஃபேமஸ் இன்ஃப்ளூயன்சர் போல் இருக்கு, சிவனே என்னை எதுக்கு படைச்ச நீ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறான் பையன். இத்தனை பேர் எல்லாரும் என்னை வந்து சோதிக்கிறாங்க, இந்த உலகத்தில் நீ எதுக்கு என்னை படைச்சி விட்ட? நீ வாட்டுக்கு படைச்சி விட்டு நீ வாட்டுக்கு அங்கே போய் உக்காந்துக்கிட்ட, எனக்கு என்னன்னு உட்காந்துக்கிட்ட, நான் தான் இங்கே கஷ்டப்படுறேன், ஒரு நாள் நீ மனுஷனாக வந்து பாரு, அந்த கஷ்டம்னா என்னன்னு புரியும். அந்த மாதிரிலாம் அந்த பையன் வந்து சொல்லி வீடியோ போட்டிருக்காப்புல. இது உங்களை மாதிரியான மனிதர்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். நீங்களாம் அவங்கள மாதிரி தான் இருப்பீங்க, அதனால் உங்களுக்கு பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் லைக்கு கமெண்ட் போட்டு அந்த விஷயத்தை வந்து வரவேற்றிருப்பீங்க. ஓகே. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், இப்போ அந்த பையன் கேட்ட கேள்வி உங்களுக்குள்ளேயும் வந்திருக்கும், பதில் சொல்கிறேன். என்னென்னா, இத்தனை பேர் இருக்கக்கூடிய உலகத்தில் ஏன் கடவுள் உங்களை படைக்கணும்? ஒரு சிலர் நல்லவங்களா இருக்காங்க, ஒரு சிலர் கெட்டவங்களா இருக்காங்க. இப்படி ஏன் படைக்கணும்? எல்லாரையும் நீங்கள் ஏன் அனுசரித்து வாழணும்? நீங்கள் வந்து பெரிய நல்லவங்க, அப்படிதான் நீங்கள் எல்லாரும் உங்களே நினச்சிக்கிறீங்க. நீங்கள் மட்டும்தான் பெரிய நல்லவங்க, மித்தவங்களாம் கெட்டவங்க அப்படி நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து பெரிய நல்லவங்க. அப்போ அதனால தான் கடவுள் வந்து உங்களை சோதிக்கிறதுக்காக இந்த உலகத்தில் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? எல்லாருமே கற்றுக்க தான் வந்திருக்கோம். யாரும் இங்கே நல்லவங்களும் கிடையாது, யாரும் இங்கே கெட்டவங்களும் கிடையாது. அப்படி நீங்கள் உயர்ந்த நல்லவங்களால தான் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன் பிறக்கணும்? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அதுவே போதும், நீங்கள் உயர்ந்தவங்கன்னு நினச்சிக்கிறீங்க. அப்படி இல்லை, இன்னும் உங்களுக்கு உங்களை நீங்களே நல்லவங்களா உயர்ந்தவங்களா மாற்றிக்கிறதுக்கு இன்னும் பல பயிற்சிகள் உங்களுக்கு வாழ்க்கையில் தேவைப்படுது. அதனால தான் இன்னும்
சில கெட்டவங்களை அவங்க முன்னாடி கடவுளை அறிமுகப்படுத்தி அவங்க மூலியமா உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்த நாளை கொடுத்து கற்றுக்க வைக்கிறாங்க. புரியுதா? இந்த உலகம்ன்றதே வாழ்க்கை அதாவது அன்பு, எது நடந்தால் பொறுத்துப்போம், எது நடந்தால் அன்பு என்ற குணத்தை வளர்த்து கொள்வதற்காக பயிற்சி எடுக்கும் உலகம் பூலோகம். இது நிரந்தரமாக வாழக்கூடிய உலகம் இல்லை. இத்தனை பேர் இருக்காங்க, என்னைக்கு வேணா யாருக்கு வேணா மரணம் வரும், சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட உலகம் தான். எல்லாமே கத்துக்கிறதுக்கு. மரணம் வந்துடுச்சு, என்னை பிடிச்சவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறமும் நான் வாழ முடியும். அவங்களுக்காக கொஞ்ச நாள் நினச்சி வருந்திட்டு அப்புறம் என் கூட உறவுகள் சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க, அவங்கள வச்சுட்டு நான் அடுத்து வாழ்ந்துருவேன். அந்த மாதிரி வாழ்க்கைனா வெறும் ஒருத்தவங்கள சார்ந்து இருக்கிறது இல்லை. ஒவ்வொரு நேரத்திலும் எனக்கு ஒவ்வொருத்தவங்க என்னுடைய வாழ்க்கையை கடந்து போகிறதுக்கு துணை செய்ய வருவார்கள் என்பதை புரிய வைப்பதே உலக வாழ்க்கை. அன்பு, அப்போதான் அன்புன்ற குணம் எப்படின்னா மேன்மை பெற்றுட்டே போகும், வளர்ச்சி அடையும். அன்புன்றது ஒரு குழந்தை மாதிரி, சரிங்களா? ஒரு மரம் மாதிரி, செடியாக கொண்டு வந்து கடவுள் உங்களுக்குள்ளே கொடுத்துட்டாங்க. குழந்தையா பிறக்கும்போது அன்புன்ற செடி உங்களுக்குள்ளே இருக்குது. அப்போ அடுத்தடுத்த வாழ்க்கையில் அடுத்தடுத்த வயது நீங்கள் எட்டி போகும்போது அந்த அன்புன்ற செடி மரமாக வளர்ந்து ஒரு கட்டத்தில் பழமாக காய்ச்சி பழமாகி பல பேருக்கு அந்த கனியை கொடுத்து பல பேருக்கு உதவுது. உங்களுடைய அன்பு பல பேரை வாழ வைக்குது. அந்த வாழ்க்கையை நீங்கள் மட்டும் வாழ்ந்தால் பத்தாது, எல்லாருடையும் பல பேரை நீங்கள் வாழ வச்சு அவங்களுடைய சேர்ந்து வாழணும். அப்படின்றது தான் இந்த உலகத்தில் கொண்டு வந்து கடவுள் உங்களை படைச்சிருக்காங்க. எல்லாரையும் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க, கெட்டவங்களா கூட இருப்பாங்க. நீ அனுசரித்து அவங்களுக்கும் அன்பை சொல்லி கொடுத்து நீ அன்பாரு. இதைத்தான் இயேசுநாதர் சொல்லி கொடுக்காரு. எல்லார்ட்டையும் சண்டைக்கு போன்னு சொல்லலை, சரிங்களா? அன்பு அன்பு அன்பு. வள்ளலாறு இதே தான் சொல்கிறாரு. எல்லா பேரும் இதைத்தான், நபிகள் நாயகமும் இதைத்தான் சொல்கிறாங்க, கிருஷ்ண பரமாத்மாவும் இதைத்தான் சொல்கிறாங்க. சண்டை போர் நடத்தும் போது மட்டும்தான் சண்டைக்கு போகணும், மீதி நேரம்லாம் சண்டைக்கு போகணும்னு அவசியம் இல்லை, சரிங்களா? அன்பாக இருந்துட்டு போயிடணும். அப்போ இந்த அன்புன்ற குணம் தனியாக இருந்தால் வராது, உணரவே முடியாது. துணையாக பல ஜீவராசிகள், உங்களை போன்ற பல ஜீவராசிகள் உங்களுடன் இருக்கும்போது தான் அந்த அன்பு என்கிற உணர்வை உணர முடியும். ஏனெனில் இறைவன் அன்பாகவே இருக்கிறாங்க. இறைவனுடைய அம்சமே அன்பு தான். அன்பே கடவுள், அன்பே சிவம்ன்றாங்க. அப்போ அந்த அன்பை நீங்களும் உணரணும். அப்படின்னா தனியாக உணர முடியாது. எத்தனையோ பேர் உங்கள் கூட இருந்தால் தான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த அன்பு எப்படி இருக்குது. நான் அன்பு செலுத்தும் போது, மகள்கிட்ட செலுத்தும் போது அந்த அன்பு எப்படி இருக்குது, காதலன்கிட்ட செலுத்தும் போது அந்த அன்பு எப்படி இருக்குது. ஆக மொத்தம் அன்புன்ற உணர்வு ஒன்று தான். ஆனால் ஒவ்வொரு உறவுக்குள்ளேயும் செலுத்தும் போது அது வேறுபடுது, அவ்வளோதான் வித்தியாசம். எல்லாத்துலேயும் இருக்கிற உணர்வு அன்பு மட்டும்தான், சரிங்களா? காதலுக்குள்ளேயும் அன்பு தான் இருக்குது, அம்மா என்கிற உணர்வுக்குள்ளேயே அன்பு தான், பாசத்துக்குள்ளேயும் அன்பு தான் இருக்குது, நேசத்துக்குள்ளேயும் அன்பு தான் இருக்குது, நட்புக்குள்ளேயும் அன்பு தான் இருக்குது. எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறது அன்புன்ற உணர்வு தான், சரிங்களா? அப்போ இத்தனை உறவுகள் எனக்கு தேவை. அப்போ அன்பு இத்தனை உணர்வுகளாக வேறுபடுகிறது. அப்போ அன்பு ஒரே உணர்வுல என்னால் தேட முடியாது. இப்போ புரியுதா கடவுள் எதுக்கு இத்தனை பேர் கூட சேர்ந்து இந்த உலகத்தில் உங்களை படைச்சிருக்காங்க? அப்போ இனிமேல் கேள்வி கேட்க மாட்டீங்கள? கேட்கக்கூடாது. எல்லாருக்கூடையும் புரிஞ்சுட்டு வாழ்ந்துட்டு போகிறது தான் படைச்சிருக்காங்க. நீங்களாம் பெரிய கடவுள் ரேஞ்சுக்கு கிடையாது. கடவுள் ரேஞ்சுக்கு இருக்கவங்கள இந்த உலகத்தில் கொண்டு வந்து போட்டு மற்றவங்களாம் உங்களுக்கு கீழே, அதனால அவங்க அப்படி இருக்காங்க, நீங்கள் பெரிய கடவுள் மாதிரி உயர்ந்து இருக்கீங்க. உங்களுக்கு அப்படி இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கு இந்த உலகத்தில் கொண்டு வந்து போட்டு உங்களை சோதிக்கிறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது, சரிங்களா? எல்லாருமே சமம்தான் கடவுள் முன், சரிங்களா? எல்லாருமே பாடங்கத்துக்கு தான் வந்திருக்கோம். நானும் பாடங்கத்துக்கு தான் வந்திருக்கேன் உங்கள் கூட சேர்ந்து, சரிங்களா? சரி. அப்போ இந்த அன்பு பல வகை உணர்வாக இருக்கிறது, சரிங்களா? அதனால தான் அப்போ ஒரே உறவில் தேட முடியுமா? முடியாது. அதுக்காக தான் இத்தனை பேரை உங்களுக்கு கூட கொடுத்து
இந்த உலகத்தில் வச்சுருக்காங்க. அப்போ கர்ம யோகம் நான் எப்படி செய்கிறது? அன்பு என்னும் குணத்தை வளர்த்து கொள்வதற்காக கர்மயோகம் செய்யணும். சுற்றி இருக்கவங்கள அனுசரித்து வாழணும். எல்லாம் வாழ்ந்து நான் வாழ்கிற வாழ்க்கை எல்லாமே கடவுளுக்காகவே அர்ப்பணிப்பதை, நான் தினந்தோறும் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் இறைவனுக்காகவே அர்ப்பணிப்பதற்காகவே என்று உணர்ந்து உணர்ந்து வாழ வேண்டும் என்பதே கர்மயோகம் எனப்படும். அப்போ இறைவனுக்காக நான் அர்ப்பணிச்சிட்டேன்னா நான் பார்க்குற எல்லாத்துலேயும் கடவுளைத்தானே பார்ப்பேன். சரியா? உங்களையும் கடவுளாகத்தான் பார்ப்பேன், எல்லாரையும் கடவுளாகத்தான் பார்ப்பேன், குட்டி குழந்தையும் கடவுளாகத்தான் பார்ப்பேன், ஜீவராசியும் கடவுள், எல்லாமே கடவுள் எனக்கு. அப்போ யாரையாவது துன்புறுத்தணும்னு எனக்கு தோணுமா? தோணாது. அப்போ எல்லார்கிட்டேயும் அன்பு தான் செலுத்துவேன். சரிங்களா? ஏன்னா கடவுள் தான் இருக்கிறதுல உயர்ந்தவங்க. அந்த உயர்ந்தவங்களாவே நான் எல்லாரையுமே பார்க்குறேன். சரிங்களா? அப்படி பார்க்க வைக்கிற பயிற்சி தான் கர்மயோகம் என்னும் நியமம் யோகம் எனப்படும். அப்போ அங்கே நம்ம எல்லாருமே சமம் என்பதை கற்றுக்குறோம். எல்லாருடனும் அனுசரித்து வாழ்வதே வாழ்க்கை. அந்த வாழ்கின்ற வாழ்க்கையை எல்லாருடனும் அனுசரித்து இறைவனுக்கு அர்ப்பணிப்பதே வாழ்க்கை. பார்க்குற எல்லாத்துலேயும் நீ கடவுளே பாரு அப்படின்றத எனக்கு நியமம் யோகம் சொல்லித்தரும். அந்த பயிற்சியை நம்ம மேற்கொள்ளணும். இது கஷ்டம், முடியாது. ஒரு வாரம் உங்களை இப்படி பண்ணுங்க, சுற்றி இருக்கிற எல்லாத்துலேயும் கடவுளையே பாருங்க அப்படின்னு நான் டெஃபினிஷன் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுறேன். அடுத்த ஒரு வாரம் முழுக்க அவங்க வாழ்கின்ற வாழ்க்கையை, அவங்க ஆஃபீஸு, ஸ்கூலு, காலேஜு, சுற்றி உள்ள எல்லா இடத்துலையும் அப்படியே அவங்க பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி பண்ண அந்த ஒரு வாரத்துக்குள்ளே அவங்களுக்குள்ளேயும் கடவுள் குடிகொள்ள ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு வெளியவும் குடிகொள்ள ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அன்புன்ற உணர்வு அவங்களுக்குள்ளே வந்துடும். வந்துருச்சுன்னா யார் மேலேயும் கோபமே வராது. சரிங்களா? ட்ரை பண்ணால் வராது. சரி, அப்போது நியமம் யோகம் செய்தால், அப்போ செஞ்சு முடிச்சிட்டாங்க, எல்லாத்துக்குள்ளேயும் கடவுளை பார்த்து பயிற்சி மேற்கொண்டு வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா நீர் சக்கரம், உடலில் சுவாதிஷ்டானம் என்கிற இரண்டாவது சக்கரம் ஆகிய நீர் சக்கரம் எழுச்சி பெற்று ஆட ஆரம்பித்து விடும். அப்போது மூலாதாரத்தில் இருந்து சக்கரம், ஆத்ம சக்தி, குண்டலினி சக்திக்குள் இருக்கும் ஆத்ம சக்தி எழும்பி சுவாதிஷ்டானத்தில் உள்ள நீர் சக்கரத்தில் நியமம் யோகம் செய்தால் எழுந்து ஆட ஆரம்பித்து விடும். சரி, அப்போ அதுக்கு இங்கிலீஷில் இது இயமம் கல்வி மூலாதாரம் சக்கரம் நான் இயக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அங்கே என்ன சாமி, அங்கே ஒரு கடவுள் தரிசனம் நமக்கு கிடைக்கும். மூலாதாரம்னாலே யார்? விநாயகர். மூல சக்தி விநாயகர் தான். விநாயகர் தரிசனம் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். அது எழும்பிருச்சு அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல விநாயகரை பார்ப்பீங்க. பார்க்குறதுக்கான ஒரு சூழல் அமையும், உங்களுக்குள்ளே பார்க்க சூழல் அமையும், அல்லது ஏதாவது ஒரு விநாயகர் கோவிலை பார்க்கக்கூடிய சூழல் அமையும். ஏதோ ஒரு இடத்துல விநாயகரை உணரக்கூடிய உணர்வு உங்களுக்குள் ஏற்பட்டு விட்டால் நீங்கள் யமம் யோகம் என்னும் அகிம்சை யோகம் அறநெறி கல்வியை முழுவதுமாக பயிற்சி பெற்று தேறிவிட்டீர்கள். உங்களுக்குள் நிலம் சக்கரம் என்னும் மூலாதார சக்கரத்தில் உள்ள குண்டலினி சக்தியில் இருக்கும் ஆத்ம சக்தி எழும்பி விட்டது என்று அர்த்தம். விநாயகர் தரிசனத்தை பார்த்தாதான் மூலாதாரத்தில் இருக்கிற சக்தி எழும்பிருச்சுன்னு அர்த்தம். சரி, அதுக்கு அதுக்கு ஒரு அந்த எஜுகேஷனுக்கு இங்கிலீஷில் லைஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கேன். அறநெறி கல்வினா லைஃப் எஜுகேஷன், வாழ்க்கை கல்வி. சரி, நியமம்க்கு நியமம் நான் யோகம் செஞ்சுட்டேன் அப்படின்னா நீர் சக்கரம் எழும்பிருச்சு அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, முருகன் சண்முகா, முருக கடவுள், கார்த்திகேயா அப்படி நீங்கள் வச்சுக்கலாம். முருகன் சாமியுடைய தரிசனம் கிடைக்கணும், நிச்சயமாக கிடைக்க வேண்டும். அப்படி கிடைத்தால்தான் நியமம் யோகம் செய்து தேர்ச்சி பெற்று நீர் சக்கரத்தில் உள்ள குண்டலினி சக்தியில் உள்ள ஆத்ம சக்தி எழும்பி விட்டது என்று அர்த்தம். அப்போ நீர் சக்கரம் எழும்பிருச்சுன்றதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா,
முருக தரிசனம் கிடைச்சிருக்கணும். ஒன்று உங்களுக்குள்ள நீங்கள் முருகன் உருவத்தை பார்த்துருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு வெளியேவாது முருகனை நீங்கள் எங்கேயாவது அந்த தரிசனத்தை பார்த்துருக்கணும். சரிங்களா? அப்போது எங்கேயாவது நீங்கள் அந்த கோவில் முருகன் கோயிலுக்கு போயிருக்கலாம். முருக தரிசனம் முருகன் கோயிலில் தான் முருகன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பல வேறு சாமி கோயில்களையும் முருகன் சிலையை வச்சுருக்காங்க. சரிங்களா? முருகனை எங்கேயாவது நீங்கள் வந்து உணரணும், கேள்விப்படுறதில்ல, உணர்றான். முருகனுக்குள்ள என்ன சக்தி இருக்குது, முருகன் என்கிற உணர்வு எப்படி இருக்கும், முருகனுக்குள்ள முருகன் நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த முருகன் எனக்கு என்ன கொடுப்பாரு, என்ன மாதிரியான ஒரு அன்பு உணர்வை எனக்கு கொடுப்பாரு, அந்த ஆனந்த நிலை எப்படி இருக்கும், முருகன் தரும் ஆனந்த நிலை எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் உணரணும். அப்படி உணர்ந்து இருந்தால்தான் நீர் சக்கரத்தில் உள்ள ஆத்ம சக்தி எழும்பி ஆடுகிறது என்று அர்த்தம். சரிங்களா? முருகனை உணர்ந்து இருக்க வேண்டும் நியமம் யோகம் செய்தால். சரி, அடுத்து இதுக்கே நம்ம வந்து ரொம்ப நேரம் பேசிட்டோம். அதனால நம்ம என்ன பண்ணலான்னா, அடுத்தடுத்த யோக கலையை நான் படிச்சுட்டு அதில் என்ன சக்கரம் எழும்பும் அப்படின்றத சொல்லிவிட்டு டெஃபினிஷன் மட்டும் கொடுத்து முடிச்சிட்றேன். சரி, அடுத்து நான் வந்து அடுத்த சக்கரம், அப்போ இதை நான் அங்கேயே வச்சுக்கிற முடியுமா? நீர் சக்கரத்திலே வச்சுக்கிட்டு ஆடிட்டே இரு சண்முகான்னு சொல்லிட்டு உட்காந்துக்க முடியுமா? முடியாது. அடுத்து நான் அவனை வந்து முதல்ல விநாயகராக இருந்தார், விநாயகர் இப்போ முருகனாக மாறி இருக்கிறாரு. இப்போ முருகனை நான் வந்து அடுத்து நிலம் நீர், அடுத்து என்னது நெருப்பு சக்கரத்தில் கொண்டு போய் இயக்கி ஆட வைக்கணும். சரிங்களா? நெருப்பு சக்கரத்தை இயக்கிறதுக்கு எனக்கு அடுத்த யோகம் ஆசனம் என்கிற யோகம். ஆசனம் என்கிற யோக பயிற்சியை நான் செய்தான் எனக்கு நெருப்பு சக்கரம் இயங்க ஆரம்பிக்கும். நெருப்பு சக்கரம் எது? மணிப்பூரகம். மூன்றாவது சக்கரம் உடலில் என்ன? மணிப்பூரகம். அப்பொழுது ஆசன பயிற்சிகள் நான் செய்ய ஆரம்பித்தால் எனக்கு மணிப்பூரக சக்கரம் இயங்கி எழுந்து ஆட ஆரம்பிக்கும். சரிங்களா? மணிப்பூரக சக்கரத்தில் குண்டலினி சக்தி எழுந்து எழுச்சி பெற்று இருக்கும். சரிங்களா? சரி, ஆசன பயிற்சிகள் உடல் இல்லை, ஆசன பயிற்சிகள் தான். அங்கதான் உடல்ன்ற நிலை வருது. சரிங்களா? உடல்னா உங்களுடைய உடல். அப்போ இயமம்ல உங்களுடைய உடலை தான் நீங்கள் வந்து பயிற்சிகள் செய்து அறநெறி கல்வி அப்படி ஒழுக்க நெறி கல்வி செய்து மாற்றுறீங்க. அப்படியே ஆசன பயிற்சியில் உடல்னு சொல்லியிருக்கேன். உடற்பயிற்சி செய்கிறனால உடல்னு சொல்லியிருக்கேனா? இல்லை. உடல் என்கிற அம்சம் பிரபஞ்சத்தோடு நீங்கள் வந்து இப்போ இணைய போகிறீங்க. அப்போ இது வரைக்கும் நீங்கள் இந்த உலகத்தோடு தான், இந்த 2 பயிற்சிகள் நான் மேற்கொண்டால் இந்த உலகத்தோடு தான் நான் இணைந்துள்ளேன் என்று அர்த்தம். இப்பொழுதுதான் நான் பிரபஞ்சத்துடன் என்னை இணைக்கப் போகிறேன். அப்போ பரமாத்மா தரிசனம் வேணும்னா இந்த உலகத்தில் இருந்துட்டு பார்த்துட முடியுமா? பரமாத்மா இங்கே மட்டுமா இருக்காங்க? பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்காங்க. பிரபஞ்சத்தை தாண்டியும் இருக்காங்க. பிரபஞ்சத்தை தாண்டி இருந்து கொண்டிருக்கின்ற, எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிற அந்த பரமாத்மா தரிசனத்தை நான் பார்க்கணுன்னா பிரபஞ்சத்துடன் முதலில் நான் என்னை இணைத்து கொள்ள வேண்டும். அதுவும் இங்கேருந்துக்கிட்டே. இங்கேருந்து நான் பிரபஞ்சத்துக்கு பறந்தால் போக முடியாது. இங்கிருந்துக்கிட்டே என்னை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு தெரிய எனக்கு ஒரு உடல் தேவைப்படுது. அப்போ இந்த உடலை வச்சுக்கிட்டு இப்போ நான் இருக்கேன், இந்த உடம்பை வச்சுக்கிட்டு என்னால் பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்து கொள்ள முடியாது. சரிதானே? பிரபஞ்ச ஆற்றலே நான் வந்து டைரெக்டாக வாங்க போகிறேன். எல்லாருமே பிரபஞ்ச ஆற்றலை வாங்கிக்கிட்டே தான் இருக்கோம், அதில் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எக்ஸ்ட்ராவாக வாங்க போகிறேன். ஆனால் எல்லாருமே பிரபஞ்ச ஆற்றலை வாங்குகிறோம். ஆனால் பிரபஞ்ச சக்தி என்னும் பிரபஞ்ச கடவுளுடன் நம்ம ஒன்றிணைச்சிட்டு வாங்குகிறோமானா இல்லை, சும்மா யதார்த்தமாக வாங்குகிறோம். அப்படி வாங்குறது வேற. பிரபஞ்ச சக்தியுடன் ஒன்றிணைத்து, பிரபஞ்ச சக்தினா எப்படி இருக்குன்னு உணர்ந்துக்கிட்டு
பிரபஞ்ச ஆற்றலை வாங்குவதுன்றது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். மற்றவங்க வாங்குறத விட உங்களால் அந்த ஆற்றல் மற்றவங்க வாங்கினா அவங்களால தாங்கவே முடியாது, வெடிச்சிருவாங்க. அப்போ அது எல்லாராலையும் முடியாது. அப்போ பிரபஞ்ச ஆற்றலை வந்து பிரபஞ்ச சக்தியுடன் இணைந்து வாங்கணும் அப்படின்னா உங்களுடைய உடலை வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மற்றவங்கள விட நீங்கள் கொஞ்சம் பலமானவங்க அப்படின்ற மாதிரி தயார்படுத்திக்கணும். தயார்படுத்திக்கிட்டால் தான் பிரபஞ்ச ஆற்றலை வந்து நேரடியாக வாங்க முடியும். நேரடியாக எல்லோரும் வாங்குறது இல்லை, எல்லாருமே மறைமுகமாக தான் பிரபஞ்ச ஆற்றலை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அதுபடி இந்த உலகத்தில் அந்த ஆற்றலை வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நேரடியாக வாங்க போகிறீங்க. ஆசன பயிற்சிகள் செய்தால் பிரபஞ்ச ஆற்றல் நேரடியாக கிடைக்கும். நேரடியாக கிடைச்சி அந்த ஆற்றலை தாங்குற அளவுக்கு உங்களுக்குள்ள சக்திகள் வந்துடும். சரிங்களா? சரி. அப்போ பிரபஞ்சத்துடன் இணைப்பதற்கு ஒரு உடல் தேவைப்படுது. அந்த உடல் வந்து எனக்கு ஆசன பயிற்சிகள் செய்யும். அப்போ அது ஒரு பிரபஞ்ச உடல்னு வச்சுக்கலாமா? சரி. இப்போ தான் பிரபஞ்ச உடல். அப்போ இந்த உலகத்து உடல் தான் வந்து மேம்படும். இயமம் நியமம் நான் செய்யும்போது உலகத்தில் வாழ்கின்ற மனித உடல், அந்த உடலை நீங்கள் வந்து மேன்மைப்படுத்திக்கலாம். ஆனால் பிரபஞ்ச கடவுளை நீங்கள் வந்து பார்க்கணும், தரிசனம் பார்க்கணும்னா பிரபஞ்ச உடல் எடுக்கணும். அதுக்கு நீங்கள் உங்களை மேன்மைப்படுத்திக்கணும்னா முதல் பயிற்சி ஆசன பயிற்சி. அப்போ அதுக்கே நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி 2 பயிற்சி செஞ்சுட்டு தான் வர முடியும். அதே தெரிஞ்சுக்கோங்க, முறைப்படி தான் போகணும். சரி. ஏன் ஆசன பயிற்சி செஞ்சால் பிரபஞ்ச உடல் கிடைக்கிறதுக்காக தயார்படுத்திக்க முடியும்னாலே, ஆசனம்னாலே என்ன சக்கரம் இயங்குது? நெருப்பு உடல் அந்த மாதிரி ஆயிடும். சரிங்களா? கந்தசாமி அப்படின்ற மாதிரி ஆகிடுவோம். சரிங்களா? அண்ணல் கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஆசன பயிற்சியை உங்களுக்குள்ள நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, எந்த ஆசன பயிற்சிகள் 84 லட்சம் வகையான ஆசனங்கள் ஆதியோகி என்னும் சதாசிவம் இந்த உலகிற்கு தந்துள்ளார். அந்த 8 சீடர்களுக்கு முதல்ல அந்த 84 லட்சம் வகையான ஆசன பயிற்சிகளில் யோகா ஆசனம் அப்படின்றாங்க. ஆசன பயிற்சிகளில் திருமூலர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 120 வகையான ஆசன பயிற்சிகள் செய்தால் போதுன்றாரு. செய்தாலே நீங்கள் வந்து தியான பயிற்சி செய்து பரமாத்மா தரிசனத்தை பெற முடியுன்றாரு. ஆனால் உண்மையிலே எத்தனை இருக்குன்னா 84 லட்சம் வகையான ஆசன பயிற்சிகள் இருக்குது. அந்த 120ஐயும் தாண்டி 120 கூட இந்த காலகட்டத்தில் செய்ய முடியாது. 84 வகையான ஆசன பயிற்சிகள் செய்தால் போதும்னு இப்போ யோகா வகுப்புகள், இந்த உலகில் உள்ள யோகா வகுப்புகள் அனைவரும் 84 வகையான ஆசனங்களை வந்து இந்த உங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. சரி, அதுதான் எல்லாருடைய புக்குலையும் இருக்கும். சரி. அப்போ நான் சொல்லி கொடுக்க போகிற ஆசன பயிற்சி அதை விட ரொம்ப கம்மி தான். சரிங்களா? மொத்தமே 20 வகையான ஆசனத்துக்குள்ளே தான் சொல்லி கொடுக்க போகிறேன். சரிங்களா? உங்களால் எளிமையாக செய்ய முடியாததை சொல்லிக் கொடுக்கவே போகிறதில்ல, ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்லை. சரிங்களா? மொத்தமே 20 வகையான ஆசனங்கள். சரி. ஆசனம் என்றால் ஆசன பயிற்சி. அப்போ உடல், பிரபஞ்ச உடலை அடைவதற்கான முதல் பயிற்சி ஆசன பயிற்சி செய்தால் அனல் கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதனால மணிப்பூரக சக்கரம் இயங்க ஆரம்பிக்கும், நெருப்பு சக்தி மேம்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெருப்பு சக்தியில் குண்டலினி எழுந்து ஆடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு பேர் இன்டீரியர் லைஃப் ஸ்டடீஸ். ஒவ்வொரு ஸ்டடீஸ்க்கும் நான் தனித்தனியாக இங்கிலீஷ்லேயே பேர் வச்சுருக்கேன். இன்டீரியர் லைஃப் ஸ்டடீஸ் அப்படின்றது அப்போ உடம்புக்குள்ளே போய் படிக்கிறது. இது வரைக்கும் உடம்புக்கு வெளியே தான் நான் படித்தேன். உடம்புக்குள்ளே போனால் தான் அந்த சூக்கும உடல் தான் பிரபஞ்ச உடல், ஆஸ்ட்ரல் பாடி. இப்போ புரிஞ்சிருச்சா? அப்போது இந்த உடல் என்னது? வெறும் உடல்னு போட்டு வச்சுருக்கேன். ஆசன பயிற்சி செஞ்சால் எனக்கு வந்து பிரபஞ்ச உடல், சூக்கும உடல், நேற்றே நம்ம பார்த்த ஒரு வீடியோவில். சரிங்களா? சூக்கும உடல் என்னும் ஆஸ்ட்ரல் பாடி எனக்கு வந்து இயங்க ஆரம்பிக்கும். சரிங்களா? சரி. அப்போ பிரபஞ்ச உடலை நான் வந்து இயக்கிட்டேன். இப்போ இயக்கிறதுக்கு எனக்கு ஒரு கல்வி தேவைப்படுது. அதுதான் இன்டீரியர் லைஃப் ஸ்டடீஸ். லைஃப் ஸ்டடீஸ் படிச்சிட்டோம். லைஃப்னா என்ன, மனுஷனா என்னன்னு.
லைஃபுக்குள்ளே இன்னும் இன்டீரியராக போகிறோம். சரிங்களா? அப்போ லைஃப் ஸ்டடீஸில் ஒவ்வொரு டைப் சொல்லியிருப்பாங்களே, ஒவ்வொரு டைப்புக்குள்ளே இன்டீரியராக டீப்பாக போகிறோம். அதுதான் ஆசன பயிற்சி மூலம் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அது இன்டீரியர் லைஃப் ஸ்டடீஸ். அப்போ ஆசனம் நான் செய்யணும்னாலே இப்போ உடலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உடலுக்குள்ளே என்னென்ன சக்கரங்கள் இயங்குது இதெல்லாமே ஆசன பயிற்சிகள் படிக்கும்போது தான் சொல்லிக் கொடுப்பேன். சரிங்களா? எல்லாருமே அப்போ தான் சொல்லிக் கொடுப்பாங்க. சரிங்களா? என்னென்ன சக்கரம், ஒவ்வொரு சக்கராவிலும் என்ன ரசாயன பொருள் கலந்துருக்கு, இது எல்லாமே ரொம்ப டீப் ஸ்டடீஸ். ஆசன பயிற்சி உடல் கூறு. சரிங்களா? உடலை கூறு போட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஒரு வழி ஆக்கி, ரொம்ப பயந்துடாதீங்க. அந்த வேர்டு சொல்லிட்டேன்னு பயந்துடாதீங்க, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரிங்களா? அந்த அளவுக்கு பண்ணி உடலுக்குள்ளே போய் என்னென்னு நமக்கு நாமே பார்க்க போகிறோம், நமக்குள்ள நாமே. சரிங்களா? சூக்கும உடல் பயணம். சரி, அடுத்த சக்கராவை நான் வந்து இயக்குறேன். சரிங்களா? அப்போ மீதி சக்கரா அடுத்து 3 பயிற்சி இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துருக்குறோம். 3 பகுதிகள், 3 யோகா, அதனுடைய டெஃபனிஷன் என்ன, அப்புறம் அதுக்கான விளக்கம் என்ன, நான் அதை படித்தா எனக்கு என்ன ஆகும், எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ், நான் என்ன கற்றுக்கலாம் அப்படின்றது எல்லாமே 3 பயிற்சிகளையும் வச்சு நம்ம தெளிவுபடுத்தியிருக்கோம். மீதி 5 வகையான பகுதிகளை அடுத்து பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இந்த ஒவ்வொரு பயிற்சியும் நான் செய்கிறது மூலயமா எனக்குள்ளே என்னென்ன மாற்றம் ஏற்படும், எனக்கு வெளியவும் என்னென்ன மாற்றம் ஏற்படும், இதெல்லாம் முடித்து பரமாத்மாவை நான் கண்டுவிடுவேனா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பே சிவம்.